இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் இல்லை, வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்டு இருக்கையா. ஏன்னா முதல் வேலையை அதான் சொல்லணும். ஏன்னா மேஷராசிக்காரங்க நிறைய பேர் வேலை இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த தை மாதம் அவங்களுக்கு வழி பிறக்கின்ற காலமாகவும் சூரியன் 10ஆம் இடத்துல இடம்பெறக்கூடிய காலத்தால் பெரிய பெரிய மாற்றங்கள் வருகின்ற மாதத்தில் முதல் மாதம் என்று சொல்லலாம். இந்த 2025 நம்மளுக்கு தை மாதம் தான் முதல் மாதமாக வருது. புதன் பகவான் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். அவரும் அந்த இடத்தை விட்டுட்டு இடம்பெறக்கூடிய காலம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் நேரடி பார்வை. அதாவது புதன் இது வரைக்கும் சரியான முறையில் இல்லை அப்படி தான் சொல்ல. ஏன்னா வரும் மக்கரம் சார்ந்த விஷயத்திலையும் இருந்தார். தை மாதம் 6ஆம் தேதி அவரும் இடம்பெயர்ந்து சூரியனோடவே நம்மக்கிட்ட வந்திருப்பார். ஒரு ஆள் நம்ம இப்போ உடம்பு பிடிக்கிறோன்னா அந்த இடத்துல அவர் சத்து இருந்தால் தான் அவர் வேலை செய்ய முடியும். அதுக்கேற்ற உணவை கொடுக்கும், அதுக்கேற்ற செலவீனத்தை கொடுக்கும், அதுக்கேற்ற வரவினையும் கொடுக்கும். ஏன்னா ராகுவோடு சேர்ந்து உச்சம் அடையக்கூடிய காலம். இந்த நேரத்தில் நல்ல ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, விலை உயர்ந்த வண்டி வாகனங்களோ அல்லது சேர்க்கை பிறக்கின்ற காலமாகவோ வெளியூர் பயணங்களோ அதிகரிக்கக்கூடிய நாட்களாக நம்மளுக்கு 16ஆம் தேதியிலிருந்து நடைபெற போகுது. வெளியூர் பயணங்களோ உல்லாச பயணம் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது இறைவன் கொடுக்கக்கூடிய மாதத்தில் என்று சொன்னால் அது மிகை என்று சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு நிகழ்வோடு நம்ம குடும்பத்தோடு வாழறதுக்கான அமைப்பு பெறுங்கள். தை மாதம் இதுவரைக்கும் இருந்திருந்த உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கான விஷயங்களோ கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்க போதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. உறுதியாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது தை மாதம் மிகையாகாது. இதுவும் இல்லாமல் இந்த லாட்டரி யோகத்துக்காக ஆசைப்படுறவங்க, ஐயா நான் லாட்டரி சீட்டு வாங்கணும், லாட்டரி சீட்டு வாங்கினா அடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு, தேடி வரக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் நல்ல ஒரு செல்வத்தை நம்ம வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய காலமாகும்.